எப்பயும் போல் பிரேக் டைம் ஆனால் போதும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகணுன்னு ஒருத்தருக்கு கூட ஐடியா இல்லை. நானும் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் எனக்கு ஒரு கடை தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டேன். அதை நம்பி இந்த கூட்டமும் என்னை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படி. நானும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கடையா அந்த கடையான்னு எனக்குள்ள 1008 கன்ஃபியூஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த கடையான்னு பாரு அப்படி சொன்னாங்க. பார்த்தா ஆமாம் இந்த கடையை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். இந்த கடையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பயங்கர அஃபோர்டபுள்னு நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் டீமில் இருக்கிற 2 டயட் கட்சிகள் வந்து எப்பயும் போல் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சிக்கன் பாப்கார்ன் தான் வாங்கியிருந்தோம். இங்கே 100 grams ஆஃப் சிக்கன் பாப்கார்னுக்கே வந்து வரும் 50 rupees தான். அதுக்குன்னு டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. சூப்பராகவே இருந்துச்சு. அந்த டயட் கட்சிகளோட உறுப்பினர்கள் சங்கத்தில் நானுமே இன்னைக்கு இருந்தேன். ஆனால் டக்குன்னு சிக்கன் பாப்கார்ன் பார்த்தோன்னே நான் அந்த சங்கத்துலேருந்து விலகிட்டேன். ப்ரோவும் அப்போவே சொன்னார் உன்னால் இதெல்லாம் முடியாதுடா தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத அப்படின்னு. ஆனால் நான் தான் அது கேட்காம நானும் வரேன் நானும் டயட்டிங் எல்லாம் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்த மயக்கத்தில் எங்களுக்கு டைம் ஆனதே தெரியல. டைம் ஆனோடனே சரி வாங்க உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பிட்டோம். இருந்தாலுமே வெறும் கையோடு எங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு மனசு இல்லாதனால நாங்கள் ஒரு பேக்கரியாக பார்த்து ஒதுங்கி அங்கேருந்து நைட்டுக்கு இந்த சிப்ஸும் அப்புறம் ஜூஸும் வாங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.